ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆதார் கல்யாணத்துலேருந்து சித்ரா தேவிட்ட வந்து தாத்தா சொல்றாரு, "சொத்துல பாதிய கூட நீ எடுத்துக்கம்மா. ரூ. 20,00,000 கேஷ் கையில தாரேன். அதோட நீ இந்த வீட்ட விட்டு நீ வெளில போனா போதும். உன் மகன போம்போது கூட்டு போயிரு" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க, "மாமா நாங்க என்ன தப்பு பண்ணுனோம்? என் மகன நான் சரி பண்ணி அவன புத்திமதி சொல்லி திருத்தி கொண்டு வரேன். நீங்க அதுக்காக எங்கள வெளில போ சொல்றது நல்லாவா இருக்கு?" அப்படின்னு சொல்றாங்க. வேற வழி இல்ல. ஐஸ்வர்யா ரொம்ப காயப்பட்டு போய் கிடக்குறா. ஒண்ணு வேணா பண்ணு. கௌதம திருத்துறதுக்கு பதிலா நீ ஐஸ்வர்யா மனச பூரா மாத்து. நிற மாசமா இருக்கிற புள்ள வந்து கவலையோட இருந்தா குழந்தை எப்படிம்மா ஆரோக்கியமா பிறக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சித்ரா தேவி வந்து சமாதானப்படுத்திட்டு என்ன பண்றாங்கன்னா, என்னை எல்லாருமே குடும்பத்த விட்டு வெளில போன்ற இடத்துக்கு வந்துட்டீங்களே, உங்கள நான் பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதே இடத்துல கௌதம கூப்பிட்டு சொல்றாங்க, "ஏன்டா இப்படி பண்ற? நீ முடிஞ்ச அளவுக்கு வந்து அவளுக்கு எந்த நேரம் வந்து ஒரு பிரச்சனை வெளியில போறேன்னு அவ சொல்லும்போது கூட நீ சந்தோஷப்படுறியாடா? இது பார்த்தா மத்தவங்களுக்குலாம் எனக்கு தெரியாதாடா? ஏன்டா இப்படி நடந்துக்கிற?" அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையா பேசுறாங்க. கௌதமும் ஆக மொத்தத்துல மாறவே இல்ல அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிய வருது. அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய்ட்ட வந்து அனாமிகா வந்து "என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்க மேல ரொம்ப பொசசிவா இருந்தது தான் முக்கிய காரணம். அதனால தான் இவ்வளோ பிரச்சனை இந்த வீட்டுக்கு வந்துச்சு. மத்தபடி வந்து நான் வேணும்னே எந்த தப்பும் பண்ணல. இப்ப நான் என்னைய மாத்திக்கிறேன். எனக்கான டைம் வந்து நீங்க குடுங்க." ஏன்னா, மகாவும், சூர்யாவும் சண்டை போடாத நாள் இல்ல. ஆனா, அன்னைக்கு அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. அதே மாதிரி கௌதம கூட நம்ம ஐஸ்வர்யா மன்னிச்சு, அவங்க வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. "எனக்கு நீங்க ஒரு வாய்ப்ப குடுங்க." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, விஜய் வந்து, "இவளுக்கு வேற வேலையே இல்ல. பொய் பேசுறதுலயே இவ வந்து பொழுத கலச்சிருவா." அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போகும்போது அவருக்கு பிடிச்ச புக்ஸ் எல்லாம் இருக்கு. அத எடுத்து பார்க்கும்போது, அதுக்குள்ள வந்து ஒரு கவிதையாவே நம்ம அனாமிகா சில விஷயங்கள பேசியிருக்காங்க. "ஓ! அப்ப உண்மையிலே திருந்திட்டா போல இருக்கு." அப்படின்னு நெனைக்கிறாரு. அத பார்த்துட்டு பிரபா ரொம்ப துடிதுடிச்சு போயிறாங்க. நம்ம இவன் மேல இவ்வளோ காதல் வச்சிருக்கோம். அத புரிஞ்சுக்கிறாம இவன் வந்து அனாமிகா, அனாமிகான்னே திரியிறானே! என்னோட வாழ்க்கை என்ன ஆகும்? அப்படின்னு அவங்க மட்டும் இல்ல, நம்ம கோடீஸ்வரி மகாவும் யோசிக்கிறாங்க. ஆஃபீஸ்க்கு போன வந்து சூர்யா வந்து அங்க உள்ள சில விஷயங்கள மாத்துறதுக்கு முயற்சி பண்றாரு. அதுக்கான ஐடியா வந்து நம்ம மகான்ட்ட கேட்கிறாரு. அவங்களும் அதுக்கான சொல்யூஷன ஃபுல்லா சொல்லிக் குடுக்குறாங்க. இன்னைக்கு அதோட போது. அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.